விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வெளியாக இருக்கு. இந்த சூழ்நிலையில கடந்த 2 நாட்களாக நேற்றும் இன்றும் பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகிட்டு இருக்கு. உளவுத்துறை சில ரிப்போர்ட்டையும் அரசுக்கு கொடுத்திருக்கு. அதுவும் நமக்கு கசிந்தும் இருக்கு. அதை குறித்து அலசி ஆராய்வதற்காகத்தான் இந்த காணொலி. அது மட்டும் இல்லாம நம்முடைய பார்வையாளர்கள் பலரும் பின்னூட்டத்திலையுமே கேட்டிருந்தீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய முடிவுகள் என்பது நாளைக்கு வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பு என்பது நாளைக்கு வெளியாகக்கூடிய முடிவுகளுக்கு மிக நெருக்கமாக இருக்கணும். ஏனால் பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் பல்வேறு நம்பிக்கையை கொடுத்திருந்தீங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் மாறுதலா இருந்துச்சுன்னு பலரும் தெரிவித்திருந்தீங்க. தேர்தலுக்கு முன்பாக நாம் வாக்களிக்க முன்பாக முதன்மையான கட்சியாக பார்க்கப்படக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு கடும் சவாலாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை நோக்கித்தான் களத்துல நிற்கும். அப்படியே இருக்கும்போது நம்முடைய பலத்தை தான் நம்ம தெரியப்படுத்துறோம். இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப உண்மையை பேசலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையை உடைத்து இந்த காணொலியில பேசலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல வெற்றிய வாக்குகள் தீர்மானிப்பதை விட திமுக அச்சப்பட்டதே நம்முடைய வெற்றியை முதல்லயே தேர்தலுக்கு முன்பாகவே உறுதிப்படுத்திருச்சு. திமுக ஆளுங்கட்சி அதிகாரம், பணபலம், அட்டூழியம், அராஜகம், போலீஸ், தேர்தல் ஆணையம் இத்தனையும் கைக்குள் வைத்து கொண்டு பல கூட்டணி பலத்தோடு அதிகார பலத்தோடு இந்த தேர்தலை சந்தித்தது. அதையும் நாம கவனத்துல கொள்ளலாம். இதை வைத்து பார்க்கின்ற போது பாமக நாளைய முடிவுகள்ல ஒருவேளை பின்தங்கினால் கூட பாமக என்னை பொறுத்த வரைக்கும் 60,000 வாக்குகள் அதாவது 50,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றாலே அது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாக்காளர்கள்ட்டையும் 6,000 ரூபாயை திமுக சேர்த்திருக்கு. 10,000த்திற்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகள் போடப்பட்டிருக்கணும் சந்தேகம் இருக்கு. 15,000 வாக்குகள் இறந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படல. அந்த வாக்குகள் போய் சேர்ந்திருக்குமோ என்கின்ற அச்சம் இருக்கு. தேர்தல் அன்று காவல்துறையினர் செய்த அட்டூழியங்கள் அத்தனையும் நமக்கு கண் முன்னாடி இருந்துச்சு. ஒரு ஏடிஎஸ்பியே எந்த அளவுக்கு மல்லு கட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த நினைச்சாருன்ற வரைக்கும் தெரியும். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா திமுக வெற்றி பெற்றணும்னு சொல்ல வரியா அப்படின்னா, திமுக நான் சொல்றதில்ல, வாக்குகளை விடுங்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் திமுக தோல்விதான் அடைந்திருக்கு. அது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே நம்ம சொல்லிடலாம். ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்திருக்கு. சமூக நீதி விவகாரத்துல திமுக ஏமாற்றியதற்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்டப்பட்டோம். பல்வேறு கருத்து கணிப்புகள் என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அது உளவுத்துறையினர் ரிப்போர்ட்டுக்கும் சேர்த்துதான் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 32 37 விழுக்காட்டு அளவிற்கு, அதாவது 62,000 75,000 வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடும். நாம் தமிழர் கட்சி 12,000 18,000 வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடும். திராவிட முன்னேற்ற கழகம் 85,000 95,000 வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டை அளிச்சிருக்கிறார்.